இன்று அந்த கூட்டமானது சென்னை பனையூரில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் இந்த தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தாவேக தரப்புல இருந்து ஒரு முதன்முறையாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த தருணத்துல புசி ஆனந்த் அவர்களுக்கு அவர் செக் வைக்கிறாரா அப்படின்ற கோணத்துல வெளியாகும் தகவல்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறது. என்ன நடக்கிறது, முழுமையான விவரம்? இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல கட்சியில் சில மாற்றங்களை கொண்டு வர விஜய் நினைத்திருப்பதாக, முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இதுவரை கட்சியினுடைய முகமாக இருந்த புஷி ஆனந்துக்கு அதிகார குறைப்பு செய்யப்பட்டு அனைத்து விவகாரங்களையும் நேரடியாக விஜயை பார்த்துக் கொள்வதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரிகின்றது. இதுவரை நேரடியாக அவர் கூட்டங்களுக்கு வருவார், மிக முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் என்றால் பங்கேற்பார், என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த தேதியில் செய்ய வேண்டும், இது போன்ற விஷயங்களை மட்டும் செய்துவிட்டு அவர் சென்று விடுவார். ஒன்றிய செயலாளர்களோ பகுதி செயலாளர்களோ அல்லது மாவட்டத்தில் மற்ற பிற நிர்வாகிகளை நியமிப்பதோ இது போன்ற அனைத்து வேலைகளையும் புஷி ஆனந்த் தான் பார்த்துக் கொண்டிருந்தார். கட்சியினுடைய ஒரு அறிவிக்கப்படாத தலைவர் போல அவர்தான் செயல்பட்டு வந்தார். ஆனால் அவரது தலைமையில பல்வேறு அதிர்ச்சிகள் சமீப நாட்களாக தொடர்ந்து அந்த கட்சியினரை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு புஷி ஆனந்தை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அந்த அதிகாரத்திலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து உட்கட்சியை சார்ந்தவர்களே தெரிவித்து வருகிறார்கள். சமீபத்தில் ஒரு ஹேஷ்டாக் கூட ட்ரெண்டிங் ஆனது. அதாவது ரிமூவ் புஷி ஆனந்த் என்று சொல்லி அவர்கள் அந்த ஹேஷ்டாக் கூட ட்ரெண்டிங் செய்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை, ஒரு நிர்வாக குழுவை விஜய் சமீபத்தில் வெளியிட்டார். 28 பேர் கொண்ட அந்த நிர்வாக குழுவிலே முதல் பெயராக புஷி ஆனந்த் இருந்தாலும் கூட வழக்கமாக இருக்கும் சில வார்த்தைகள் அந்த செய்திக்குறிப்பிலே இடம்பெறவில்லை. அதாவது வழக்கமாக என்னுடைய உத்தரவின் பேரில் புஷி ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி என்றுதான் வழக்கமாக விஜய் கடிதங்களை வெளியிடுவார். ஆனால் இந்த கடிதத்தை பொறுத்தவரையில புஷி ஆனந்த் வழிகாட்டுதல் இல்லாமல் விஜய் நேரடியாக என்னுடைய வழிகாட்டுதலில் இந்த நிர்வாகத்தை இயங்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.